வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும். அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. முதலில் இலங்கை வானிலை. இலங்கையை பொறுத்தவரைக்கும் இரு காற்று இணைவு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது இலங்கையில் காற்று சுழற்சி தெற்கு பகுதியில், அதாவது வளிமண்டல சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே தற்பொழுது இலங்கையில் மழையில்லாத சூழல் ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கலாம். ஆனால் இது சற்று விலகி தன் அமைப்பில் சற்று மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு காற்று சுழற்சி இன்றைக்கு மதியத்தில் இலங்கைக்கு மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகம். ஆக கண்டிப்பாக இன்றைக்கு மதிய மாலையில் கனமழை பொழிவு இருக்கிறது இலங்கைக்கு. இந்த மழைப்பிடிப்பு நாளை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலையில் எட்டும் பொழுது இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு நாளை கொடுக்க தொடங்கிடும். இன்று நள்ளிரவிலிருந்து நாளை அதிகாலையிலிருந்து. ஆக இலங்கைக்கு தெற்கே வரக்கூடிய அந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு நாளை பெரும்பாலும் இலங்கையோட மழைப்பொழிவு மதிய மாலையில் இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கு நாளை மதிய மாலையில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. ஆகவே இந்த மழைப்பொழிவெல்லாம் ஒரு சாதாரண மழை தான். அடுத்ததாக வரக்கூடிய 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இலங்கைக்கு தொடர் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அடுத்த நிகழ்வு இலங்கையை தொட்டு தொடர் கனமழைப்பொழிவை 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் வழங்க இருக்கிறது. முதலிலே மழைப்பொழிவு அம்பாறை கல்முனை பகுதிகளில் தொடங்கி திரிகோணமலை மற்றும் ஹம்பந்தோட்டா பகுதிகள் வரை முன்னேறி கண்டி மற்றும் அதன் மேற்கு பகுதி வரைக்கும் முன்னேறி ஒட்டுமொத்த இலங்கை குறிப்பாக அம்பாறை முதல், அதாவது ஹம்பந்தோட்டா முதல் யாழ்ப்பாணம் வரைக்கும் உள்ள கிழக்கு மத்திய, அதாவது கிழக்கு அரை பகுதி பெரும்பாலும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மிக கனமழை, அதிகனமழை, அதீத கனமழை பொழிவு தான். குறிப்பாக கிழக்கு கரையோரம் காற்று பாதிப்புடன் கூடிய, அதாவது காற்று பாதிப்புனா ரொம்ப பெரிய காற்று இல்லைங்க, அச்சப்படாதீங்க, சுமார் 85 கிலோமீட்டர் காற்றுடன் மழை அப்படின்னு சொல்லலாம். காற்று பாதிப்புன்னு சொல்வதை விட காற்றுடன் மழை இலங்கைக்கு இருக்கும். இது இலங்கையோட கிழக்கு பகுதியில் காற்றுடன் மழையும் மேற்கு பகுதியில் தொடர் சாரல் மழைப்பொழிவு முதல் கன மழைப்பொழிவு வரைக்கும் தொடர்ச்சியாக வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து கொடுக்க போகிறது. படிப்படியாக இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மிக கனமழை பொழிவாக மாறி தமிழ்நாட்டிற்கே மழைப்பொழிவு கனமழைப்பொழிவை மாறப்போகிறது என்றால் அது இலங்கை அருகே இருந்து இலங்கை கரையை ஒட்டி வந்து இலங்கை மீது பாதியும் கடல் பாதியுமாக கூட நகர்ந்து வரும் அமைப்பாக பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு மழைப்பொழிவை இலங்கைக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கொடுக்க போகிறது. இதில் உச்சபட்ச மழைப்பொழிவு திங்கள் செவ்வாய் புதன் இருக்கலாம். இப்படியே மழைப்பொழிவு 10 நாட்களுக்கு இலங்கைக்கும் மழை இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இலங்கைக்கு தமிழ்நாடு போலவே நிறைய மழைப்பொழிவை தரக்கூடிய அமைப்பாக இந்த வானிலை அமைப்பு ஏற்படுத்தும். வங்கக்கடலிலே 23ஆம் தேதி தாழ்வு பகுதி உருவாகி இலங்கைக்கு நெருக்கமாக வந்து மண்டலமாகி தமிழ்நாட்டுக்கரையை நெருங்கும் போது செயலிழந்தாலும் மண்டலமாக இருக்கக்கூடிய இடம் இலங்கைக்கு அருகே என்பதனால இலங்கைக்கு சற்று காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு, தொடர் மழைப்பொழிவு, சற்று பாதிக்கும் மழைப்பொழிவு இருக்கும் கண்டிப்பாக. இவையெல்லாம் மனதில் கருத்தில் கொண்டு திட்டமிட்ட முன்னெச்சரிக்கை பணியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வால் 10 தினங்களுக்கு மழை இருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியான ஒரு மழைப்பொழிவு 3 நாட்களுக்கு இருக்கிறது. 3-4 நாட்களுக்கு தொடர்ச்சியான ஒரு கனமழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக நிகழ்வுகள் இருக்கிறது. டிசம்பரில் 3 நிகழ்வு வலுவையான நிகழ்வு இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் தொடர்ந்து இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. தற்பொழுது தமிழ்நாட்டின் கரையோரத்திலே வடகிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கரையை தொட்டு கடலிலே பயணிக்கிறது. குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா, பாக் ஜலசந்தி பகுதி மற்றும் தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் கரையில் தெரியாத காற்று கடலில் இருக்கும். அதாவது கரை ஏறாத காற்று கடலில் இருக்கும். காரணம், கரையில் அடர் மிகுந்த குளிர்காற்று பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே எடை குறைந்த பகுதியாகிய காற்றிலே வெப்ப மிகுந்த பகுதியாகிய கடலிலே வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறது காற்று. ஆகவே எடை குறைந்த படகு போக்குவரத்து அதாவது எடை குறைந்த படகுகளில் மீன்பிடி தொழிலை இன்று முதல் செய்ய வேண்டாம். கண்டிப்பாக தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு, தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவிற்கு, தூத்துக்குடியிலிருந்து லட்சத்தீவிற்கு இன்று ஒரு நாள் மட்டும் வருவதற்கோ செல்வதற்கோ வாய்ப்பு இருக்கிறது. நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிற காரணத்தினாலே
படிப்படியாக காற்றின் வேகம் மன்னார் வளைகுடாவில் அதிகரிக்கும். நாளை ஒரு நாள் தூத்துக்குடிக்குள் வருவதென்றால் அது குமரிமுனை ஒட்டி, அது தூத்துக்குடி மாவட்டத்தை கரையோரத்தை ஒட்டி தூத்துக்குடி அடைய வேண்டும். ஆனால் நாளையிலிருந்து தூத்துக்குடியிலிருந்து வெளியே செல்லக்கூடிய, அதாவது சரக்கு போக்குவரத்து பயணத்தை, சரக்கு தோணி பயணத்தை தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு, தூத்துக்குடி கொழும்பு இடையே நிறுத்திவிடுங்கள். ஒருவேளை பயணம் செய்தால் மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு மட்டும் போக்குவரத்து நடத்தலாம். ஆனால் குமரிக்கடல் பகுதியில் மட்டுமே காற்று வலுப்பெறும். நாளையிலிருந்து 24ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக வலுவான காற்று இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 24ஆம் தேதி கண்டிப்பாக கடலுக்குள் இறங்கக்கூடாது. தூத்துக்குடி மற்றும் தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, அதாவது குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலே கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று கடலிலே இருக்கும் என்பதனால கண்டிப்பாக கடலிலே இறங்கக்கூடாது. 23ஆம் தேதிக்கு மேல் மீனவர்கள் கடலில் இறங்கக்கூடாது. சரக்கு போக்குவரத்தை கூட, அதாவது தோணி போக்குவரத்து, சிறு படகு, அதாவது தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கும் மாலத்தீவுக்கும் லட்சத்தீவிற்கும் தூத்துக்குடி தமிழ் மக்களால் இயக்கக்கூடிய வெசல் போக்குவரத்தை 23ஆம் தேதியிலிருந்து தூத்துக்குடி கடற்பகுதியில் வலுவான காற்று இருக்கும் என்பதனால, குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் காற்றில் வலுவாக இருக்கும் என்பதனால சற்று போக்குவரத்தை நிறுத்திவிடுங்கள். தூத்துக்குடி கரையில் ஏதும் இருக்காது. மன்னார் வளைகுடா குமரி கடற்பகுதியில் 23ஆம் தேதியிலிருந்து வலுப்பெறும் காற்று 24, 25, 26 கண்டிப்பாக அனைத்து நாட்களும் வலிமை மிகுந்த காற்றாக இருக்கும். இது அச்சுறுத்தும் காற்றாக இருக்கும். மீனவர்களும் விசைப்படைவாக இருந்தாலும் எந்த படகாக இருந்தாலும் பாதுகாப்பாக கரையில் நிறுத்திவிடுங்கள். வரக்கூடிய 29, 30ஆம் தேதி வரை இந்த காற்று அந்த இடத்தில் இருக்கும். பிறகு அரபிக்கடல் பகுதியை நோக்கி அந்த நிகழ்வு நகரும் என்பதனால மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிக்கும் காற்றின் வேகம் அதிகரித்துவிடும். ஆகவே 29ஆம் தேதியிலிருந்து மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிக்கும் காற்றின் வேகம் அதிகரிக்க இருக்கிறது. ஆகவே மாலத்தீவுக்கு 29, 28 தேதிகளில் அதிகரிக்கக்கூடிய காற்று லட்சத்தீவு பகுதிக்கு 30ஆம் தேதி அதிகரித்துவிடும். ஆகவே மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிக்கு அடுத்த எச்சரிக்கையாக மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று இப்பொழுதே கேட்டுக்கொள்கிறேன். அதாவது 28ஆம் தேதியிலிருந்து மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிக்கு எச்சரிக்கை, 22ஆம் தேதியிலிருந்து கொழும்பு சுற்றுவட்டார கடற்பகுதி, அதாவது மன்னார் வளைகுடா, பாக்ஜல சிந்தி, தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் வெளியே சென்றிருந்தால், அதாவது சரக்கு போக்குவரத்தை மாலத்தீவுக்கிலிருந்து தூத்துக்குடிக்கு தொடக்கியிருந்தால், தூத்துக்குடி கடல் ஓரத்து கரையை ஒட்டி, திருநெல்வேலி மாவட்ட ராதாபுர கரையை ஒட்டி, கன்னியாகுமரி கரையை ஒட்டி கரைக்கு வர வேண்டுமே தவிர மன்னார் வளைகுடா நடுப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் வரக்கூடிய நாட்களில் பயணத்தை நிறுத்தி வைத்து விடுங்கள். இந்த நிகழ்வு கரை கடந்த பிறகு தொடக்கலாம் என்றும், அரபிக்கடலுக்கு இது சென்றதும் அங்கு தீவிரப்படும் என்பதை 28, 29, 30, 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் அரபிக்கடலில் லட்சத்தீவு மற்றும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் மாலத்தீவு பகுதி காற்று வலுப்பெறும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.